வணக்கம். ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்களாக மாறிய பல லட்சம் இஸ்லாமியர்கள். இந்த தலைப்பு பார்க்கும்போதே உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கா? சொல்கிறேன் கேளுங்க. வருகிற 28ஆம் தேதி பக்ரீத் பண்டிகை. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இதை ஒரு பெரும் நிகழ்வாக கொண்டாடுவார்கள். இப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம்கள் இந்த பக்ரீத் பண்டிகையொட்டி ஒரு மிக முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறார்கள். அது என்ன தெரியுமா? இப்போ ஆர்எஸ்எஸ்க்கு, மோடிக்கு, அமித்ஷாவிற்கு பசு என்றால் கோமாதா. இனிமேல் எங்களுக்கும் அப்படித்தான். இந்த பக்ரீத் பண்டிகையொட்டி நாங்கள் மாடுகளை வெட்டப்போவதில்லை, நாங்கள் ஆடுகளை மட்டுமே பலியிடப் போகிறோம் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இது எங்கே நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னா, மேற்கு வங்கத்தில் நிகழ்ந்திருக்கிறது. மேற்கு வங்கத்தில் சுவேந்து அதிகாரி தலைமையிலான பாஜக ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. சுவேந்து அதிகாரி வந்த உடனே என்ன பண்ணுவார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? எஸ்ஐஆரில் விட்டு போன இஸ்லாமியர்கள், பெயர் விட்டு போன இஸ்லாமியர்கள் அங்கே பழிவாங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நிறைய சொல்லிட்டே போகலாம். அதெல்லாம் நீங்கள் செய்திகள் டெய்லி பார்க்குறவங்க தான், உங்களுக்கு தெரியாதது இல்லை. இப்போ என்னென்னா, மிக முக்கியமான முடிவு என்னென்னா, பக்ரீத் பண்டிகையொட்டி அங்கே இருக்கக்கூடிய இமாம்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. நாங்கள் தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க, இந்த முறை நாங்கள் ஆடுகளை மட்டுமே தான் வெட்டுறோம், நாங்கள் மாடுகளை எல்லாம் வெட்ட போகிறதில்ல, அதனால் மாடுகளை வாங்குகிற மாதிரி இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. இப்போது இதை நம்பி இருந்த பல லட்சம் இந்துக்கள், இந்து வியாபாரிகள். இப்போ நீங்கள் மாடுகளை வியாபாரம் பண்ணுறது யாருன்னு பார்த்தா அது இஸ்லாமியர்கள் அல்ல, அது 99% இந்துக்கள் தான். அதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்கத்தில் இந்த முறை மோடியினுடைய பாஜகவை ஆதரித்த ஒரு இந்து சமுதாயம் இருக்கிறது, ஒரு சமூகம் இருக்கிறது, கோஷ் என்று சொல்வார்கள். அவர்கள்தான், அவர்களில் பெரும்பாலானவர்கள் தான் இந்த மாடு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க. இப்போ அவங்க கஞ்சியில் மண்ணள்ளி போட்டிருக்கிறது பாஜகவும் மோடியும். ஏன்னா இஸ்லாமியர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான முடிவு. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஆர்எஸ்எஸ்காரன் சொல்கிறோம், ஐயோ அங்கே பாரு, இஸ்லாமியர்களுடைய பண்டிகை வந்தாலே மாடுகள் வெட்டப்படுகிறது, அப்படி பண்ணுறது. டேய், ஒரு நாளைக்கு எத்தனை கோடி கோழிகள் இங்கே வெட்டப்படுகிறது, அதை பற்றி இங்கே எவனாவது பேசுகிறானா? மீன்கள் இல்லையா, எத்தனை கொல்லப்படுது. இப்போ நம்ம பேசிக்கிட்டே போகலாம். ஆனால் ஆர்எஸ்எஸ்காரன் இதோ மாடு வெட்டுறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அரசியலை 100 வருஷமாக இந்தியாவில் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இப்போ அதை புரிந்து கொண்ட இஸ்லாமியர்கள் என்னெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு பலி கொடுக்க வேண்டும், எங்களுடைய நம்பிக்கைப்படி பக்ரீத் பண்டிகை அன்னைக்கு நாங்கள் பலி கொடுக்கணும், நாங்கள் ஆடை கொடுத்துக்கிறோம், எங்களுக்கு மாடுகள் வேண்டாம். இப்போது பல லட்சம் மாடுகள் என்ன பண்ணுறதுன்னே தெரில. இவங்க ஒரு நாளைக்கு, ஒரு மாதத்துக்கு ஒரு மாடை பராமரிக்கணுன்னாலே 15,000 ரூபா குறைந்தபட்சம் தேவைப்படும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த அளவுக்கு பராமரித்து இதை கொண்டு இன்னைக்கு எதுவுமே வேலைக்காகாது அப்படின்னா நாங்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கதி கலங்கி போய் நிற்கிறார்கள் மேற்கு வங்கத்தை சார்ந்த இந்துக்கள். இதில் சுவேந்து அதிகாரி வந்ததுக்கப்புறம் புதுசாக சில சட்டங்களை எல்லாம் கொண்டு வர, இனிமேல நீங்கள் மாடுகளை வெட்ட வேண்டும் என்றால் அதற்கான வயது சான்றிதழ் நீங்கள் கொண்டு வரணும், பெர்த் சர்டிஃபிகேட் கொண்டு வரணும். நீங்கள் சிரிக்காதீங்க, நான் இதை பேசும்போது பார்த்துட்டு இருக்கிறவங்க சிரிக்கிறீங்க, இதெல்லாம் கேட்குறான். இனிமேலால் மாடுகளை வெட்ட வேண்டும் என்றால் மாடுகளுக்கான பெர்த் சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும். இது எங்கே கிடைக்கும்னு நமக்கு தெரியல. ஒருவேளை அமித்ஷா இருக்கிற உள்துறை அமைச்சகத்தில் பெர்த் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதே மாதிரி மோடியினுடைய வீட்டுக்கு போனால் பெர்த் சர்டிஃபிகேட் கொடுப்பீங்களாங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் பெர்த் சர்டிஃபிகேட்டோ இருந்தால் தான் இனி மேற்கு வங்கத்தில் மாடுகளை கொல்ல முடியும். அப்போது இதை நம்பி இருக்கக்கூடிய பல லட்சம் இந்துக்கள் இனி என்ன ஆவார்கள், அப்படி என்ன தொழில் செய்வாங்க? ஏன்னா ஏற்கனவே நமக்கு தெரியும், மோடியினுடைய ஆட்சியில் இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பெல்லாம் எந்த லட்சணத்தில் இருக்குது, ஏன் காக்ரோச் ஜனதா பார்ட்டி உருவாகி இருக்கிறதுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இது மட்டுமல்ல, அடுத்து சுவேந்து அதிகாரி இன்னொரு ஆர்டரை போடுறார். என்ன அப்படின்னா, அரசாங்கத்தினுடைய ஒதுக்கப்பட்ட இந்த மாடுகளை வெட்டக்கூடிய இடங்களில் மட்டும்தான் இனிமேலால் இது போன்ற விஷயங்களை பண்ணணும், மற்ற இடங்களெல்லாம் நீங்கள் மாடுகளை வெட்ட முடியாது அப்படின்னு அடுத்த ஆர்டர். நீங்கள் இந்தியாவில் எங்கேயாவது அப்படி ஒரு இடம் இருக்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரசாங்கம் ஒதுக்கப்பட்டிருக்க இடம், இந்த இடங்களில் இறைச்சிகளை வெட்டலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் நீங்கள் அப்படி ஏதாவது ஒரு இடம் இருக்கா? அப்படி இந்த மாதிரி இடங்களில் மட்டும்தான் இனிமேலால் மாடுகளை வெட்ட முடியும், இல்லைன்னா வெட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிரடி உத்தரவையும் சுவேந்து அதிகாரி பிறப்பித்திருக்கிறார். சரிப்பா, நீ என்ன வேணாலும் பண்ணு, எங்களுக்கும் இனி உங்களை மாதிரி கோமாதா, எங்களுக்கும் கோமாதா தான் சொல்லிட்டு
இஸ்லாமியர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு மிகப்பெரிய அளவில் பாஜகவிற்கு எதிரான ஒரு மனநிலை மேற்கு வங்கத்தில் உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை. இப்போ நமக்கு தெரியும், இப்போ வியாபாரிகள் இந்துக்களாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாடுகளை விற்று மிகப்பெரிய தொழிலதிபராக இருப்பவர்கள் யார்? இஸ்லாமியர்களுடைய பெயர்களாக இருக்கலாம் அந்த ஸ்தாபனங்களுக்கு. ஆனால் அந்த தொழிலிடத்தை ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கக்கூடிய மிக பிரபலமான பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் யார்? எல்லாருக்குமே தெரியாது. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிகமான மாட்டுத்தோல் தொடர்பான தொழில், அது தொடர்பான வருமானம் மிகப்பெரிய அளவில் நடக்கக்கூடிய மாநிலங்கள் ஒன்று மேற்கு வங்கம். வருடத்திற்கு பல 100 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் இருக்குது இந்த மாட்டு தோல் உற்பத்தி, அது தொடர்பான வேலைகள்லேயே. இப்போ அதுவும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மிகப்பெரிய சட்டங்களை, இந்த மாதிரியான தங்களுடைய அரசியல் அதிகாரத்திற்காக இவங்க கொண்டு வர திட்டங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, இதனால் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். நீங்கள் வந்து தென்னிந்தியாவை தாண்டி வட இந்தியாவை நோக்கி பயணம் செய்ய பார்க்கலாம். பெரும்பாலும் பல ரோடுகளில் இந்த மாடுகளுடைய கூட்டத்தை நீங்கள் அதிகமாக பார்க்க முடியும். நம்ம அதெல்லாம் பெரிய சிக்கல், அதெல்லாம் தாண்டி போகிறோம். ஏன்னா இன்றைக்கி இவனுங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்திட்டங்களால் மிகப்பெரிய அளவிலான ஒரு பிரச்சனை இருக்குது. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், உத்தரப்பிரதேசத்தில் கோசாலைகள், இந்த யோகி ஆதித்யநாதனுடைய அரசு உருவாக்கிற கோசாலைகளில் சரியான சாப்பாடு இல்லாமலே எத்தனை மாடுகள் இறந்து போனதுங்கிற தகவல் எல்லாம் வந்துட்டு இருந்தது. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த நேரத்தில் நமக்கு எதுக்குடா வம்பு? இவ்வளவு நாள் மாட்டிறைச்சி இருக்குது அப்படிங்கிற பேரில் எத்தனை பேரை கொன்னீங்க நீங்கள் இல்லையா? இன்றைக்கி மாட்டிறைச்சி பெரும்பாலும் இன்றைக்கி இந்தியாவில் இஸ்லாமியர்கள் சாப்பிட்றாங்க, தலித் மக்கள் சாப்பிட்றாங்க, கேரளாவை சார்ந்த எல்லா மக்களும் பெரும்பாலான மக்கள் சாப்பிட்றாங்க, கோவாவில் சாப்பிட்றாங்க, பல இடங்களில் மாட்டிறைச்சியை விரும்பி உண்ணக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க இல்லையா? அப்போ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இவன் என்ன பண்ணுறான்னா, இப்படிப்பட்ட சில விஷயங்களை கொண்டு வரதன் மூலமாக இந்துக்களுடைய அந்த ஒரு மிகப்பெரிய வருமானத்திலேயே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறான் பாஜக காரன் அப்படிங்கிறதா இன்றைக்கு மேற்கு வங்கத்திலிருந்து வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ஒட்டு மொத்தமாக நாம் ஒன்றை சொல்லிக்கொள்ளலாம். இப்போ இஸ்ரேல், மோடியினுடைய ரொம்ப நண்பனாக இருக்கக்கூடிய நெதன்யாகும் இஸ்ரேலும் அதிகமான மாட்டிறைச்சியை விரும்பி உண்ணக்கூடியவர்கள். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒட்டு மொத்தமாக இன்றைக்கு இந்துக்களுக்கு ஆபத்துன்னு சொல்லி ஆட்சி அதிகாரத்திற்கு மோடியும் அமித்ஷாவும் வந்தார்கள். இன்றைக்கு இந்துக்கள் புரிந்திருக்கிறார்கள், இந்துக்களுக்கு உலகத்திலேயே ஆபத்து அப்படின்னா அது பாஜகவும் RSSும் தான் என்பது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.